உலகை சுற்றும் அயலான்கள். ரேடியோ, அங்க ஏன் ஒரு திமிங்கலம் மிதந்துட்டு இருக்கு? கடல்னா திமிங்கலம் மிதக்கத்தானே செய்யும் ஸ்பீக்கர். மீன் மிதக்கிறது எல்லாம் ஒரு விஷயம்னு கேள்வி கேக்குறியே. திமிங்கலம்னா கடலுக்குள்ள மிதக்கலாம், இது ஏன் கடல் மட்டத்துக்கு மேல மிதக்கணும்? என்னோட கணிப்பு சரியா இருந்தா அந்த திமிங்கலம் இறந்து போயிருக்கணும். ரேடியோ ரேடியோ ரேடியோ, இங்க பாரு, இந்த திமிங்கலத்தை பயப்படாம பக்கத்துல வந்து தொட்டு பார்க்க முடியுது. நான் வேணும்னா இது மேல ஏறி நின்னு டருக்கு டக்கிட்டன்னு தூக்குதர ஸ்டெப் போடட்டுமா? ஸ்பீக்கர், அது ஒரு ஆபத்தான ஐடியா. நீ அப்படி செய்யக்கூடாது. ஏன் ரேடியோ? திமிங்கலம் மேல ஏறி நின்னு கடல் மேல நானும் கமல்ஹாசன் போல ஒரு ஸ்பீக்கர் ஒளியாக ஒளித்தால் என்னவாம்? அது மேல ஏறி நின்னு ஆடி அது வெடிச்சு பறக்கதான் போற நீ. வெடிக்கிறதுக்கு அது என்ன பலூனா? அப்படியும் சொல்லலாம். இறந்து போன திமிங்கலத்தோட உடம்புக்குள்ள இருக்க பாக்டீரியாஸ் அதோட உடலை சிதைவடைய செய்யும். அந்த செயல்முறையின் போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பேட் போன்ற வாயுக்கள் வெளியாகும். ஆனா திமிங்கலத்தோட தோல் அடர்த்தியாகவும் ரப்பர் மாதிரி இழுபடக்கூடியதாகவும் இருக்கிறதுனால காற்று வெளியே போக முடியாம பலூன் மாதிரி ஊதி வெடிச்சிடும். அதேதான், சாதாரணமா வெடிக்காது. அந்த திமிங்கலத்தோட உடம்புல இருக்க வீக்கான இடத்துல வெடிச்சு உடம்பு முழுக்க அப்படியே. ஓ ரேடியோ, வேண்டாம். நீ சொல்றதே கேக்குறதுக்கே நல்லா இல்ல ரேடியோ. அதெல்லாம் இமேஜின் பண்ணியும் பார்க்க முடியாது. நான் அதுக்கு மேல ஏறி நின்னு ஆடி வெடிக்கிறப்போ என் உடம்புல அதெல்லாம் வேண்டாம். போயிட்டு ஏறி நின்னு ஆடிட்டு வா. வெடிச்சு பறந்து வேற ஏதாச்சும் கிரகத்துல போய் செட்டில் ஆகு. அந்த அளவுக்கு பயங்கரமாவா வெடிக்கும்? என்ன சொன்னாலும் நம்புறீங்களோ? வெகுளி மாதிரி நடிக்கிறீங்களோ? லைட்டா. சரி, இப்போ என்ன ஆட போறியா இல்லனா அடுத்த விலங்கு தேட போறியா? சொல்லு ஸ்பீக்கர், சொல்லு. நான் எதுக்கு நடுராத்திரியில சுடுகாட்டுக்கெல்லாம் போகணும்? வா ரேடியோ, நம்ம அடுத்த ஆளையே தேடி போவோம். இந்த திமிங்கலம் பக்கம் திரும்பாம போவோம். உலகை சுற்றும் அயலான்கள்.